மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் கடைசி கால நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரை யார் விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். தேவ ஞானம் நமக்குள் கடந்து வர வேண்டும். தேவனை அறியத்தக்க அறிவு நமக்கு கடந்து வர வேண்டும். பிசாசானவன் பல வழிகளை தெரிவு செய்து கொண்டு மனிதர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். அநேக குடும்பங்கள் மனிதர்களால் ஏமாற்றப்பட்டு அதை வெளியே சொல்ல முடியாதபடிக்கு ஜனங்கள் தற்கொலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அநேக குடும்பங்களில் பெண் பிள்ளைகளை வாலிப பசங்க ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். காதல் என்கிற வலையில் விழ வைத்து அவர்களை அன்பாய் பேசி அவர்களிடமிருந்து எதையெல்லாம் பறிக்க வேண்டுமோ அதையெல்லாம் பறித்துவிட்டு, நீ வேண்டாம், நீ எனக்கு தேவையில்லை, நீ பேசுறது எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லி அவர்களை உதறி தள்ளிவிடும்போது அந்த பெண் பிள்ளைகள் மனம் உடைக்கப்பட்டு மனம் நொந்து மனம் வேதனை அடைந்து தற்கொலைக்கு போகிற அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். நாம் கண்கூடாகவே கண்டு கொண்டிருக்கிறோம். செய்தித்தாள்களில், தொலைக்காட்சி பெட்டிகளில் அநேக செய்திகள் நம் செவிகளுக்கு வந்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து கொள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்.